ஹலோ கைஸ், வெல்கம் டு ரேஸ் டைம் ஆஃபீஷியல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கிராமப்புற மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் பவுன்ராஜ்ண்ணே. பவுன்ராஜா? சரிண்ணே. ஒவ்வொரு மணப்பட்டினே மணப்பட்டி வளர்ந்து மணப்பட்டினே நம்ம எங்கள் கண்டுகளும் சின்னகள் வந்து சளிட்டு வாங்கி வளர்ப்பாங்க. இப்போ நாங்களும் அந்த காலையில் வாடி அடைச்சிட்டேன். 3 வாடி போயிருக்கு. சில இடத்துல கலெக்டர் தெரியும், சில இடத்துல எங்கே வச்சிருக்கான்னு தெரியாது. அதை வாங்கி வளர்ப்பாங்க. சில இடத்துல 2 வாடி காப்பி வீடியோலாம் போட்டுருக்காங்க. அந்த எல்லா கண்ணும் வளர்க்குறது நல்லா வரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த காலகண்டு வாய்ப்பு தான் அந்த மரக்கண்டு ஒரு இறக்குனது. ஓ, இதை வச்சு தான் நீங்கள் வழக்கம் பண்ணிக்கிறீங்க? ஆமாண்ணே. இந்த மாட்டு பேர் மயிலினே, இது பேர் வெள்ளச்சினே, வெள்ளச்சி, இது பேர் ராமுனே, இந்த இது பேர் பொன்னினே, பொன்னி, இது பேர் சுந்தரம்னே, சுந்தரம். அந்த மாதிரி பேர் பாலாயினே, அது பேர் பாலாயினே. மாட்டுக்கு அதெல்லாம் ஒரு பேர் இருக்குண்ணே. ஆனால் இப்போ இந்த மாடுகள்லாம் இந்த இடத்துல கட்டியிருக்கீங்க, இது வந்து உங்கள் இடம் தானா? இல்லைண்ணே, சும்மா வேலை மாடுனால வயலில் கிடவட முடியாமல் வந்து மேட்டில் விடுவோம். 2 மாதத்துக்கு வந்து மேட்டில் கிடக்கும். இந்த அவ்வளோதானே. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தானே இருக்கும். அப்புறம் போக மாடு குறைஞ்சிடும். இந்த மாட்டில் வந்து இப்போ பால் நல்லா மாடு மேய்ஞ்சி தான் 1 லிட்டர் வரும். 1 லிட்டர் வந்து நம்ம 1 லிட்டர் 1 லிட்டர் குறையாம இருக்கும். ஏன்னா மேட்ச் வந்து நல்லா ஆயிடுச்சு. நல்லா வவுத்து மேய்ஞ்சி வந்து பால் இருக்கு. மாடு 6 மணிக்கு 6 வரனால பால் கம்மியாக தானே இருக்கு. எங்கள் வீட்டு அளவுக்கு நம்ம பீச்சிக்கிறோம். வீட்டு அளவுக்கு. ஆனால் இப்போ வந்து யாராவது காசுக்கு வந்து பால் வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்க வைக்க மாட்டோம். ஓசியாக கொடுப்போம். ஓசியாக கொடுத்தோம். ஆமாம். இது பேர் என்ன சொன்னீங்க? ஏய் அசால்ட்டு கொஞ்சம் எடுத்து குழந்தை கேட்டால் வாய் தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுன்ராஜனை வந்து மாடு கிடையில இருக்கணும் அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போனாரு. அப்போ பார்த்தது சொல்லாம் தெரியாது. மேலே காலை பார்த்தோம். அங்கே வருதுண்டா. அது எங்கள் மாடு. இது வந்து அன்னை மாடுனே. இதுலேயே வரிசையாக இன்னும் எங்கள் ஊர் மாடுங்க நிறையா கிடக்குங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐயனாருண்ணே. நீங்கள் எவ்வளோ வருஷமா அந்த மாடு மேய்க்கிறீங்க? நான் ஒரு 6-7 வருஷமா மேய்க்கிறேனே. பள்ளிக்கூடம் படிக்கலையா? நான் 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் படிக்க போகல. படிக்கவும் போய் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அப்படியே ஆடு மாடோட சின்ன பிள்ளையில இருந்து பழகினதுனால ஆடு மாடோடய அப்படியே வந்துட்டேன். முக்கால்வாசி இந்த காலம் கண்டு வராமல் ஜல்லிக்கட்டு ரேக்கலாம் அந்த மாதிரி தான் போய்க்கிட்டு. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு விரும்புறவங்க வராமல் பிரிக்கோட் மரம் அதிகமாக விரும்புறதா இல்லையா, இந்த மரையத்தை விரும்புறாங்க. இதற்கு அந்த போர் மரம், இந்த கருமரை, செவல மரம் அப்படியே விரும்புறாங்க. இப்படி கரிச கண்டு கூட அதிகமாக மவுசூல் அப்படி மரக்கண்டுகளுக்கு தான் மவுசாக இருக்குது கண்டு. அதுதான் கொஞ்சம் விலைவாசி கூட விற்கிது. ஐஸ் போர் இந்த போர், அது கரும்போர், இது பொடி போர், அங்கே நிற்கிற அந்த அதில் லைட்டு செம்போர் அந்த மாதிரி மரம். இது சுத்த ரத்த செவலை. ரத்த செவலை. இப்போ வந்து மாடு ஏதாவது வாங்க வர்றாங்க, வளர்க்க வீட்டுக்கு வர்றாங்கல்ல, அந்த மாடை வந்து நீங்கள் எப்படி நீங்களா பார்த்து கொடுப்பீங்களா? ஆமாண்ணே. இப்போ நம்மகிட்ட இப்போ இந்த கண்டு இருக்குல்ல, வாங்குறதுக்கு வந்து சுழி சுத்தமாக பார்த்து கொடுப்போம்ண்ணே. சுழி சுத்தம் கண்டுலேயே வந்து சுழி பல சுழி இருக்குண்ணே. பல்லு குறை இருக்கு, என் எலும்பு குறை இருக்கு, சுழி வந்து ஏறு உரையா இறங்கு உரையா பாசி வழியா குடமேல கூட பல சுழி இருக்குண்ணே. அதை வந்து நமக்கே சுத்தமாக கொடுத்தா வாங்கி போடுவோம்ண்ணே. தம்பி இந்த மாதிரி ஒரு இது இருக்குப்பான்னு சொல்லாத அளவுக்கு நல்ல கண்டா பார்த்து கொடுப்போம்ண்ணே. பார்த்து கொடுப்போம். மற்றபடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நீங்களே ஏற்றுக்கிறோம்ண்ணே. நீங்கள் ஏற்றுக்கிறோம். ஓகே. இப்போ வெளியிலேருந்து யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மாடு வாங்க வர்றாங்க, ஜோடி எவ்வளோக்கு கொடுப்பீங்க? இப்போ சராசரியாக வந்து இப்போ ஜோடி வந்து ஒரு 24 ரூபா சொல்லுவோம்ண்ணே. ஜோடி 24 ரூபா. என்ன தண்ணி வீட்டில் வளர்த்தாலும் கண்டு வந்து சளியில் பாயாது. ஏன்னா இங்கே கிடமரில் எடுத்தாது அது வேகம் காட்டும். காலையோட அதோட தாய்ப்பையன் பாய்ச்சக்கணும். அதுக்கு இந்த பசங்க தேனி மரையில் இருந்தால் அது ஒரு வகையில் இருக்குன்னா ஒன்று அந்த ஒரு வகையில் பாயும். எங்கள் புளிக்கோத்த மாடு ஒரு வகையில் பாயும். எல்லா கலருமே வந்து இங்கே கிடமரில் இருந்து எடுக்கணும். இப்போலாம் வந்து பொடி கலர் இருப்பாங்க. இப்போ காலையாகவும் வாங்குறாங்க. காலையாகவே. ஆமாம், காலையாகவும் மூக்குத்தா பிறந்தா அது அப்படி 2 சளியில் நல்லா விளாடும். அதனால அது வாங்குறாங்க. ஏன் இன்னைக்கு இந்த கிடமாடு இருக்கு போய் தானே நீங்கள் எல்லாமே கலட்டுறீங்க. எல்லாம் கலட்டு சளிட்டுக்கு ரேஸுக்கு எல்லாமே இதுதானே யூஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ மாடு இருக்குண்ணே? இந்த இடத்துல வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து இதில் வந்து ஒரு 250 மாடு இருக்குங்க. வரிசையாக மாடு கிடக்குங்க. இது ஃபுல்லாகவே மாடு மாடு இப்போ 4-5 பேர் மாடு இருக்கு. இன்னும் சில பேர் மாடு வெளியூரில் அடக்குறேன். மாடுகளை வந்து இப்போ நீங்கள் மேய்க்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ், அதாவது இடைஞ்சல் நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா இப்போ மக்கள் பெரிய பேர் பூரா வீடாகி போச்சுனே. இப்போ ரோடு காரில் பத்த முடியல. எதுக்கு ரோட்டில் பத்துறீங்க? உங்களை யார் ரோட்டில் பத்த சொன்னா? ரோட்டில் பத்து உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. மதுரைக்குள்ள மாடு வச்சு வர நைட்டு 10 நேரம் நைட்டு மாடு விற்கிறோம். இப்போ ஒரு வண்டிகளுக்கு ராரிக்கு லைசன்ஸ் கொடுப்பா ரைட்டு. இந்த கிடமாட்டுக்கு லைசன்ஸ் தருவாங்களா? அப்போ எருமல தான் லைசன்ஸ் வாங்கி தரணும். ஒரு காரில் ஒரு சொல்றாப்ல, உங்களை யார் பாலத்தில் பத்த சொன்னா உங்க மாட்டேன் சார்? நைட்டில் தானே சார்? நைட்டில் வரக்கூடாதா? உங்களை பாலம் உங்களுக்கு மாட்டுக்கா பாலம் போட்டாங்க, அதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா? மலைக்கு வந்து ஃபாரஸ்ட் ஒத்து வரலனே. ஃபாரஸ்ட் வந்து 5-6 வருஷம் இப்போ மலையில மேய்ச்சி அதனால எங்களுக்கு மாடு நிறைய ஊரில் நிறைய வச்சிருந்தாங்க. இப்போ பூராமே மலையில விட மாட்டாங்க. வயக்காடுகளும் ஒரு காது வச்சிருக்காங்க. அதுபோது இந்த மழை காலத்துக்குலாம் மழையும் இல்லை. இந்த வருஷம் இப்போதான் மழை பெய்யுது, மேய்ச்சலும் இல்லை. ரொம்ப கண்டாகி தானே இந்த மாடு பாருங்க. பூரா எலும்பு தோல் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது எத்தனை மாட்டுக்கு நம்ம வைக்க வாங்கி போட முடியும்? அதனால ரொம்ப சிரமம் தான் எங்களுக்கு. அதனால மாடுகள் பூரா சில பேர் குறைச்சிருக்காங்க, இழுக்க முடியல. மழை காலம் 3 மாதம் சிரமமா இருக்கு. அந்த டையோடாச்சும் சமாளிச்சிடலாம். மழை காலத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா. அதே மாதிரி சித்திரை வையாச்சுல மழை வெயிலண்டா தண்ணிக்கு மர குடிக்கிறது தண்ணியா இருக்கு.
அதாவது பருவம் தவறாம மழை பெஞ்சாதான் உங்களோட வாழ்வாதாரமும் கரெக்டா இருக்கும். ஆமாண்ணே, மழை வரதுனா மரங்கள் பூரா எங்கேயுமே இல்லை, பூரா வெட்டிவிட்டாங்க. அப்புறம் மழை பெய்யுது, பூரா வீடு ஆகி போச்சு. அதனால ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. இங்கிருந்து எங்க மாடுங்க சிவங்க திருப்போனா இந்த ஏரியா பூரா போய் வரும்னே, குளமங்கலம் அலகானூர் இங்க அலறுவில் இங்க இந்த ரவுண்டு பூரா போய் வரும்னே மாடுங்க. உசிலாம்பட்டி இந்த அத்துக்கு பூரா கிடக்கும். அங்கே நானே எல்லா இடத்துல வெட்டு வத்து சம்பாதிக்கிறப்ப ஓட்டிக்கான வரும். சில பேர் இறக்கமான மனசு இருக்காங்க. சில காலம் அந்த காலத்தால இல்லை, அதிகமாக அழிஞ்சிட்டாங்க. அந்த காலத்தால மாடை கட்டா தொட்டு சாமி கும்பிடுவாங்க. இது தெய்வம் மட்டும் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து யார் தொட்டு கும்பிட்ற ஆள் தொட்டு கும்பிடுறது பயங்கர இது இப்போ இருக்கு. அந்த இருப்பேன் ரொம்ப மோசம். ஆமாண்ணே, ஏன்னா பார்த்தாலும் போகிற ஜாராயம் போத போட்டு அடிக்க தானே வராங்க. இடமாட்டு மேய்க்க வர மாட்டாங்க. உங்க ஊரில் மேய்ச்சா பக்கத்துல முதல்ல எங்க கடை ஓட்டு மேய்ப்பான். இப்போ நீ ஏன் தூர் வர ஒவ்வொரு மெய்யே பக்கத்தூர் வராத அப்படின்றாங்க. ஆமா, அப்படி இருக்குண்ணே. ஏன் இதை வந்து மக்கள் நிறைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வெறுக்கல இல்லைண்ணே, அவவே முன்னாடி பழப்ப நீ ஏன் மாடை வச்சு இங்க வந்து மேய்க்கிற, நீ முளைச்சு போற, நாங்க எங்க வந்தோம், நாங்க நீங்க பழத்துக்கு போறோம்னா இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டு இந்த மழை இங்க கஷ்டப்பட போய் இன்னைக்கு கரை மாடு சளிட்டுல கலட்ட முடியுது. கரை நாட்டுக்கண்டு இல்லைன்னா சளிட்டே நடக்காது. இன்னைக்கு நாங்க இல்லைன்னா இந்த மாடை இல்லைன்னா சளிட்டு எப்படி நடக்கும்? அந்த மலையில பாரஸ்ட் விட மாட்டாங்க. முதல்ல 5-6 வருஷம் வேற தெரியும் மலையில மேய்ச்சி. இப்போ போற ஏன்னா தான் பாரஸ்ட் விட மாட்டாங்க. மலைகள்ல மேய்க்க கூடாது, மலையில மேய்க்க கூடாது. மலையில பாரஸ்ட் விட மாட்டாங்க. இப்போ கூட போராட்டம் பண்ணாங்க, ஒண்ணுமே பாரஸ்ட் விட மாட்டாங்க. அதனால சும்மா இந்த கீழே தானே தெரியும் மாடு யாரவருங்க அவரும் பட்னியா தானே வரும். இப்போ எல்லா இடத்துலயும் 20,000 மாடுக்கு மேலே இருந்துச்சு. இன்னைக்கு மாடு பூரம் குறைஞ்சிருச்சு. பூரா இழுக்க முடியலை. பூரா மக்கள்னால பூரா குறைச்சிட்டு அது வேலைக்கு போயிறாங்க. முதல் மாதிரி இப்போ ரொம்ப ஏன்னா பார்த்தாலும் கூப்பிட்டு மாடு மேய்க்க விடுவாங்க. இப்பெல்லாம் எங்கனமே மேய்க்க விட மாட்டாங்க. மதியாரி இல்லை மதுரை மாடு வந்து ஏன்னா பார்த்தாலும் அடிக்க வராங்க. இன்னைக்கு தேனி மலை மாடு கம்பத்தேஷன் இன்னைக்கு அவங்களுக்கு பாரஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் நம்ம பெருமைஸ் இருக்கு, அவங்களுக்கு போய் சீட்டு கொடுக்குறாங்க. ஏன் இந்த கடமாட்டுக்கு கொடுக்கூடாது? அதே நம்ம வாயில சேர்ந்தானே இது. ஆமா இப்போ என்னன்னா நீங்க கேட்கறது தேனி பக்கம் இருக்கிறவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னா இங்கிட்டு மலைகள் எல்லாம் இருக்கா? நான் மலை இருக்குல்ல சார், தொடச்சி ஒரே மலை. இந்த மலையில மேய்க்கலாம், இந்த மலையில இருக்கு மேய்க்கலாம். அங்கிட்டு போன விக்கலாம் வந்து ஒரே தொடச்சி மலை. நாமலை புதுக்கோட்டையில இருந்து உச்சப்பனூர் உசிலம்பட்டி முடிக்க இருக்குல்ல சார், இந்த மலை தானே சார். எங்கனே மலையில கொடுத்தாங்கன்னா நாங்க அங்கே அடிக்கிட்டு இடத்த போல போட்டோம். ஆமா சொன்ன மாதிரி இந்த மலையில மேய்ச்சாலே உங்களுக்கு அடிவாரத்தை பாரஸ்ட் கிட்ட விட துருவா போட்டு நாங்க இடத்த இது மேப்போம் சார். மேய்ச்சிக்கிறோம். நீங்க விவசாய மக்களுக்கு சொல்லுங்க, உரத்துக்கு போற இதான் இன்னைக்கு வீசம். இன்னைக்கு நெல்லு நட்டா என்னென்ன ஊர் யார் இதுன்னு வாங்கி போட்டு மக்களுக்கு நோய் தான் வருது. இன்னைக்கு இந்த மாடு சாணி மூத்திரம் இது வேற மாதிரி வராது. உண்மையிலே அந்த காலத்துல வந்து இந்த எருவு இதுகளை நம்பிதான் அந்த காலம்லாம் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். வந்து நல்ல ஒரு அதாவது உடல் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த உரம் போடுறேன் அது போடுறேன் என்னென்னமோ போடுறாங்க. ஒரு இது இல்லை இந்த மாதிரி சாணம். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சாணங்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு உங்களாலே தான் உருவாக்கப்படுது. நீங்களும் கொடுக்குறீங்க நிறைய வெளியில வந்து வாங்கிட்டு போல வந்து அந்த சாணி இந்த மலை முடிச்சுக்கலாம். இங்க இருந்து கேரளா முடிக்க போகுது. கேரளா போனா அவங்க போறாம இப்ப நீங்க ஈசா தானே வாங்குறாங்க. இந்த போற காய போட்ட முன்னாடி கேரளாக்கு வாங்கிட்டு போறாங்க. ஏன் நீங்க அது உரம் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை சொல்லுங்க, இங்க இருக்க பூரா ஒரு ஊரியா கூட அது வாங்கி போட்டு தரவே கெடுத்துறாங்க சார். இப்ப கேரளாவுல இருந்து வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த அருமை பெருமை, நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிறவங்க ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. சாணி தானே என்னத்துக்கு, நம்ம கிட்ட 2 மாடு இருக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த தொழு மாதிரி இந்த நிறைய மாடுகள் வளர்க்குற இடத்துலதான் சாணாதுகள் நிறைய இருக்கு. இருக்கிற புல்லு இதுகளை சாப்பிட்டு சாணி வரும். கோமியம் இதுல சார், கோமியமும் நல்லா வரும், நல்லா இருக்கு. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவுண்டராஸ் அண்ணன் நமக்கு இந்த மாடுகள் மேய்ச்சல் அதாவது நிறைய கிட மாடுகளை பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அவரோட கஷ்டத்தையும் இந்த இடத்துல கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பவுண்டண்ணே. சரிங்களா, இந்த மாதிரி வீடியோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து வேறு ஏதாவது எங்கேயாவது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா வீடியோக்களை விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி நான் வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மேலும் மேலும் நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.